தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய 3ஆம் கட்ட பரப்புரையை இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொண்டர்கள் புடைசூழ அவர் வரக்கூடிய அந்த பிரச்சார வாகனம் ஊர்ந்து வருகிறது. பிரச்சாரம் செய்யக்கூடிய KS திரையரங்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது வாகனம். இன்னும் கிட்டத்தட்ட 500 மீட்டர் இடைவெளியில் அந்த வாகனம் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், களத்தினுடைய நிலவரம் என்ன? இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் விவரங்கள்? நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்தில் தற்பொழுது விஜயினுடைய பரப்புரை பேருந்து வந்திருக்கிறது. நாமக்கல் நகரை நெருங்கியதிலிருந்தே கிட்டத்தட்ட சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏராளமான விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் அதிக அளவில் குவிந்திருந்ததனால் மிக மெதுவாக வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாமக்கல் பழைய பேருந்து நிலையம் அந்த வாகனம் வந்திருக்கிறது. அவர் பேச இருக்கக்கூடிய சேலம் ரோடு KS தியேட்டர் பகுதிக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. தற்பொழுதுதான் அந்த பழைய பேருந்து நிலையத்தில் அதிக அளவில் திரண்டிருந்த தொண்டர்களை கடந்து தற்பொழுது அந்த வாகனம் புறப்பட்டிருக்கிறது. ஏராளமான போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினராலும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ரசிகர்கள் அதிக அளவில் குவிந்திருந்தார்கள். மிக குறிப்பாக சாலையின் மைய தடுப்பு சுவர்களில் எல்லாம் ரசிகர்கள் நிற்கக்கூடாது என்ற அறிவுறுத்தலையும் மீறி அந்த சாலையினுடைய மைய தடுப்பு சுவர்களிலும் ஏராளமானோர் நின்று வாகனங்களே செல்ல முடியாத அளவிற்கு சாலையின் இருபுறங்களிலும் அதிக அளவில் திரண்டிருந்ததனால் தற்பொழுது மிக மெதுவாக அந்த வாகனம் ஊர்ந்து வரக்கூடிய சூழல் இருக்கிறது. தற்பொழுது சுமார் இந்த ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கே சுமார் அரை மணி நேரம் ஆகி இருக்கிறது. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் சேலம் சாலையில் இருக்கக்கூடிய KS திரையரங்கு பகுதியில் தான் அவர் உரையாற்ற இருக்கிறார். இந்த நாமக்கல் நகரில் நுழைந்ததிலிருந்தே சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கும் வழிநெடுக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். அதனால் இந்த காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருச்சியிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தூரம் காரில் பயணம் செய்த விஜய் ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்பாக அந்த பேருந்தில் ஏறி பயணம் செய்து வருகிறார். தற்பொழுது ஒரு 18 கிலோமீட்டர் கடந்திருக்க சூழ்நிலை, 19 கிலோமீட்டர் கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறது. இந்த பகுதியில் தான் அவர் உரையாற்ற இருக்கிறார். இதனால் இந்த பகுதி நாமக்கல் நகர் பகுதி முழுவதும் பழைய பேருந்து நிலையம், ரமேஷ் திரையரங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மிக கடுமையான போக்குவரத்து நெரிசலில் தற்பொழுது அந்த விஜயனுடைய வாகனம் நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்தை கடந்து KS திரையரங்கம் பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறது. அங்கு அவர் உரையாற்ற இருக்கிறார். நந்தா, போக்குவரத்துல என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு? அது ஏற்கனவே சேலம் பகுதியில், அதாவது சேலம் சாலையில் இருக்கக்கூடிய சேலம் மதுரையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அந்த நகர்பகுதிக்குள் உள்ளே வராமல் மாற்றுப்பாதையில் சேலம் செல்வதற்கான ஏற்பாடுகள் போன்ற பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் எல்லாம் செல்வதற்கான பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் இந்த நாமக்கல் பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த நகர்பகுதியில், அதாவது விஜயினுடைய வாகனங்கள், அவருடன் வாகனங்கள், முக்கியமாக மீடியா வாகனங்கள், அதே போல விஜயினுடைய IT விங் வாகனங்கள், அவருடைய பாதுகாவலர்கள் இருக்கக்கூடிய வாகனங்கள் என அந்த விஜய் பேருந்துக்கு முன்பாக பின்னால் வாகனங்களும், அதே போல விஜய் தொண்டர்கள் வரக்கூடிய வாகனங்கள் என அந்த வாகனங்கள் வரக்கூடிய பகுதியில் தான் வேறு வாகனங்கள் செல்லாத போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதிக அளவில் ரசிகர்கள் திரண்டிருப்பதனால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக இந்த உள்ளூர் பகுதி மக்கள் இருசக்கர வாகனத்தில் ஆங்காங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் போலீசார் மாற்றுப்பாதையில் திருப்பி விட்டு வருகிறார்கள். முடிந்தவரை அவர்கள் அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்து வருகிறார்கள். ஆனாலும் கூட அந்த வாகனங்கள் தற்பொழுது விஜயினுடைய வாகனமும் அவருடன் வரக்கூடிய வாகனங்களும் மிக மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. நந்தா, கடந்த முறை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டிருந்தது. தாவேக நிர்வாகிகளுடைய கோரிக்கை ஏற்று இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. தற்போது நாமக்கல் என்ன நிலவரம்? பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்துல மின்சாரம் இருக்கிறதா, துண்டிக்கப்பட்டிருக்கிறது? நாமக்கல் பகுதியிலும் இந்த விஜயனுடைய பிரச்சாரத்திற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காவல்துறை மூலமாகவும் அனுமதி வழங்கப்பட்ட கடிதத்தில் அந்த அனுமதி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய
அதனுடைய நிர்வாகிகளிடம் வந்து கையொப்பம் பெற்று அந்த பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து தெரிவித்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக தொண்டர்கள் எவ்வாறு பின்பற்ற வேண்டும், போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தக்கூடாது, சாலையின் மைய பகுதியில் வந்து நிற்கக்கூடாது போன்ற பல்வேறு, அதே போல மின்சாரம் வந்து உரிய முறையில் வந்து கூட்டத்திற்காக தனியாக இணைப்பு வந்து வாங்கிதான் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். நகர்பகுதிகளில் வந்து பதாகைகள் வைப்பதற்கும் வந்து நகராட்சியில் வந்து அனுமதி பெற வேண்டும். இது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் வந்து அவர்களுடைய தொண்டர்களுக்கும் அது போன்ற கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த வாகனங்களை வந்து யாரும் பின்தொடர்ந்து வர வேண்டாம் என்பது ஒரு முக்கிய அறிவுறுத்தலாக இருந்தது. ஆனால் அந்த அறிவுறுத்தலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான தொண்டர்கள் ஆர்வ மிகுதியால் வந்து சாலையில் வந்து கிட்டத்தட்ட இந்த 20 கிலோமீட்டர் தூரத்திற்கும் வந்து பெரும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி கொண்டே வந்தார்கள். பலர் ஆரவாரம் செய்து அந்த செல்லக்கூடிய அதாவது 2 சாலைகளிலும் 4 வழி சாலையில் வந்து போவதற்கு 2 வழி, வருவதற்கு 2 வழி இருக்கக்கூடிய 4 வழிகளிலுமே வந்து நாமக்கல் நோக்கி தொண்டர்கள் வந்து அதிக அளவில் வாகனங்கள் வந்ததால் வந்து மிகவும் சிரமம் ஏற்பட்டது. மற்றபடி வந்து இங்கே இந்த மின் தடை எதுவும் ஏற்படவில்லை. இந்த நிகழ்ச்சியானது வந்து நடைபெறக்கூடிய இடத்தில் வந்து மின் இணைப்பு வந்து பெறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த KS திரையரங்கு பகுதியில் வந்து அவர் உரையாற்றுவதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வந்து செல்ல வேண்டி இருக்கிறது. இன்னும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்திற்குள் வந்து விஜய் உரையாற்ற இருக்கிறார். நந்தா, அந்த கூட்டத்தை பார்க்கிறோம். 8:45 மணிக்கு பரப்புரை மேற்கொள்வார் என்று திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது 2 மணியை கடந்திருக்கிறது. 5.5 மணி நேரம் தாமதமாகி இருக்கிறது விஜயனுடைய பரப்புரை வாகனம் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்தடைவதற்கு. இன்னும் வந்தடையவில்லை. அதே நேரத்தில் காலை முதலே தொண்டர்கள் அங்கு குழுமிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். மறுபுறத்தில் வெயிலுடைய தாக்கமும் அதிகமா இருக்கு. தொண்டர்கள் சந்திக்கக்கூடிய அசௌகரியங்கள் என்னவாக இருக்கிறது களத்தில்? தொண்டர்கள் பொறுத்தவரை இந்த மிக கடுமையான வெயில் வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று காலை முதல், நேற்று இரவு முதலேவும் கூட அந்த விஜய் பேசக்கூடிய இடத்திற்கு வந்து தொண்டர்கள் வர தொடங்கினார்கள். அதிகாலையிலே வந்து 6 மணி முதலே வந்து திரள தொடங்கினார்கள். ஆனால் விஜய் எந்த வழியாக வருகிறார், எங்கெங்கெல்லாம் மக்களை சந்திக்க போகிறார் என்ற முழுமையான விபரம் வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு வந்து அந்த கட்சியினர் வந்து முழுமையாக தெரியப்படுத்தாதனால் வந்து தொண்டர்கள் வந்து பல இடங்களிலும் சுற்றி திரிந்தார்கள். குறிப்பாக அந்த கேரவன் பேருந்து வந்து எந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிவதற்காகவும் விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து அந்த பகுதியை சுற்றி சுற்றி வாகனங்களில் அலைய முடிந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது. அதன் பிறகு வந்து அதாவது குறிப்பாக 8:45 வந்து நாமக்கல் வருவார் என்று தெரிவித்திருந்த நிலையில் சென்னையிலிருந்தே அந்த நேரத்திற்கு தான் புறப்பட்டார். அப்படி புறப்பட்ட விமானம் வந்து சேலம் வருமா அல்லது திருச்சி வருமா என்ற குழப்பமும் நிலவி இருந்தது. அதனால் சேலத்திலிருந்து நாமக்கல் வரக்கூடிய சாலையில் திரளுவதா அல்லது திருச்சியிலிருந்து நாமக்கல் வரக்கூடிய சாலையில் திரள வேண்டுமா என்று தொண்டர்கள் வந்து படும் குழப்பத்தில் இருந்தார்கள். ஆனால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு தற்பொழுது இந்த மதிய நேர கடுமையான வெயில் காரணமாக தொண்டர்கள் கடும் அவதி அடைந்து வருகிறார்கள். ஆங்காங்கு ஒரு சிலர் வந்து மயக்கமடைந்து அவர்களுக்கு முதலுதவி வழங்கக்கூடிய நிகழ்வும் வந்து நடந்திருக்கிறது. ஆனாலும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல பகுதிகளில் வந்து தொண்டர்கள் வந்து அந்த சாலையிலே வந்து காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நந்தா, நிச்சயமாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்லக்கூடிய விஜய் அந்த மாவட்டத்தில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று சிலவற்றை பட்டியலிட்டு பேசி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். நாமக்கல் அவர் என்ன பேச போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நாமக்கலை பொறுத்த வரைக்கும் லாரி பட்டறைகள் நிறைந்த ஒரு மாவட்டம், அதே நேரத்தில் கோழிப்பண்ணை நிறைந்த மாவட்டம், நிலக்கடலை, பருத்தி உள்ளிட்ட விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், வேட்டி சட்டை, சேலை துண்டு நெசவாளர்கள் நிறைந்த மாவட்டம். இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அவர் அட்ரஸ் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. களத்தில் மக்கள் என்னெல்லாம் நினைக்கிறார்கள்? நாமக்கல்லில் நீங்கள் குறிப்பிட்டது போல வந்து முக்கியமாக லாரி தொழில் வந்து இங்கு, அதே போல
கோழிப்பண்ணை, முட்டை போன்ற உற்பத்தியும் இங்கு வந்து நடைபெற்று அந்த தொழில் எல்லாம் பிரதானமாக இருக்கிறது. அதை பற்றி எல்லாம் பேசுவார் என்று எதிர்பார்க்கிறது. அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் சிறுநீரக திருட்டு, கல்லீரக திருட்டு போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இங்கு உரையாற்றக்கூடிய இந்த உரையில் வந்து அவர் குறிப்பாக இந்த மருத்துவமனைகளில் நடைபெறக்கூடிய உடல் உறுப்பு மாற்றங்கள் செய்யக்கூடியதில் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை குறித்தும் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தா, அதே நேரத்தில் நாமக்கலை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டிருந்தாலும் 4 சட்டமன்ற தொகுதிகளை திமுகவும் 2 தொகுதிகளை அதிமுகவும் கைப்பற்றியிருக்கிறார்கள். தற்போது விஜயனுடைய இந்த வருகை அரசியல் களத்தில் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. களத்திலிருந்து செய்தியாளர் பிரபாகரனும் இணைந்திருக்கிறார். பிரபாகரன், நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நிலவரம் என்ன? இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளலாம் விஜயனுடைய பரப்புரைக்கு? அந்த இப்ப தாவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இந்த நாமக்கல் உள்ள இந்த பரப்புரை மேற்கொள்ளும் இடத்துல பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இன்று காலை 9:30 மணிக்கு திருச்சி வந்த அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டார். ஆனால் வழி நெடுகிலுமே அவருக்கு உற்சாகமாக அந்த வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. அதனால் அவருடைய வாகனம் வந்து ஊர்ந்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவர் நாமக்கல் இந்த பரப்புரை மேற்கொள்ளும் இடத்தில் இன்னும் ஒரு அதாவது 15 நிமிடத்துக்கு மேலாக ஆகும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் அவரை காண அதிகாலை முதலே அவருடைய ரசிகர்கள் நாமக்கல் பகுதியில் திரண்டிருந்தனர். இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள நிலையிலுமே அவருடைய ரசிகர்கள் இந்த நாமக்கல் பகுதியில் திறந்து விஜய் காண்பதற்காக உள்ளனர். வெயில் அதிகமாக இருப்பதால் கிடைக்கும் இடங்கள் கூட நிலையில் அமர்ந்து கொண்டு அவர்கள் காத்திருக்கின்றனர். அந்த காலை முதலே இந்த பகுதியில் இந்த ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக விஜயின் ரசிகர்கள் இந்த பகுதியில் காத்திருக்கிறார்கள். கடும் வெயிலும் பொருட்படுத்தாமல் அவர்கள் இங்கு நிற்கும் காட்சி கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் இங்கு வந்து இந்த பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார்.